ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரி பாட்டி கோவிலில் வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே ஊர்க்காரங்களாம் வந்துட்டு, உங்கள் வீட்டில் இருந்து யாருன்னா முளைப்பாரி எடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாட்டி வந்துட்டு, என்னோட பேத்திங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்வாங்க. அங்கே இன்னொருத்தன் வந்து பாட்டிக்கிட்ட, அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களெலாம் சேர்த்துக்காதீங்க. யார் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். இவங்களையும் அவங்க குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்றாங்க, இவங்களோட பேத்திங்க வராங்களா, அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி அந்த ஆளை பார்த்து, என்ன பேசிகிட்டு இருக்க, என் குடும்பத்துலேருந்து எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, அன்னதானத்தில் கலந்துப்பாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அண்ணன் பரமேஸ்வரி பாட்டி வந்து, எப்படியாச்சும் நம்ம பேத்தியை எல்லாருமே வந்து இந்த அன்னதானத்தில் கலந்துட்டு முளைப்பாரி எடுக்க வைக்கணும், ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதாச்சே, அவங்களுக்கு நம்ம புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்தீங்களாக்கா உன்னோட பொண்ணெல்லாம் எப்படி வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கிளவி வந்துட்டு பொறுத்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இவங்களாம் பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, இந்த கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறத தான் இவங்க கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த கிளவி வந்துட்டு போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்வாங்க. சாமுண்டீஸ்வரி, என்ன பண்ணுறது, எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் வரையும் தான், பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ராஜராஜன் வந்து கார்த்திக் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அந்த சந்திரகலா நீ யாருன்ற உண்மையை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கால, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்படி மட்டும் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்வாங்க. மயிலும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் கார்த்திக், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்துட்டு, எதுக்காக இங்கே வர, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாதா, எவ்வளோ தான் சொல்கிறது இந்த வீட்டுக்கு வராதுன்னு, எதுக்கு கிளவி இப்போ வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ராஜராஜன் வந்து, எதுக்காக சாமுண்டீஸ்வரி வந்து கோவப்படுறா, அம்மா வந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா பாட்டியும் வந்து வந்த விஷயத்த சொல்லுவாங்க, கோவிலில் அன்னதானம் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு என் பேத்திங்க பரிமாறணும், அதுக்கப்புறம் முளைப்பாரி நிகழ்ச்சியிலையும் அவங்க கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்னது கும்பாபிஷேகத்துக்கு வரதே பெரிய விஷயம், இதில் என் பொண்ணுங்க வர கலந்துக்கிட்டு இதில் முளைப்பாரி வர எடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியை வந்துட்டு சொன்ன கேளு சாமுண்டீஸ்வரி, ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட கௌரவம், அதுவும் இல்லாமல் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, நான் நம்ம குடும்பத்துலேருந்து எல்லாருமே வருவாங்கன்னு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போறியா அப்படின்வாங்க. பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்த துணிமணி எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. கார்த்திக் இதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. நேராக பார்த்தீங்கன்னா பாட்டியை தேடிட்டு கோவிலுக்கு போவாங்க. அங்கே பாட்டியும் வந்து, என்ன கார்த்திக் யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே கார்த்திக் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க பாட்டி, உன்னோட பேத்திங்க எல்லாருமே வருவாங்க, அவங்க இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு, அதுவும் முளைப்பாரி ஃபங்க்ஷனையும் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாட்டி வந்துட்டு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது கார்த்திக், இதை கண்டிப்பாக நீ நடத்தி கொடுப்ப, ஏன்னா நடக்காதுன்னு நினச்ச கும்பாபிஷேகமே இப்போ உன்னால் நடக்க போகுது, அதுவும் என் பையன் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க போகிறான், எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ சொன்ன கண்டிப்பாக நடக்கும் கார்த்திக் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுவாங்க. எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.